கொலன்னாவ பெட்ரோலிய களஞ்சிய சாலையில் இந்த 6 தாங்கிகளும் நிர்மாணிக்கப்படுகின்றன. 15,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 3 தாங்கிகளும், 7,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 2 தாங்கிகளும், 5,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தாங்கியும் இவ்வேலத்திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்படுகின்றன. இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. கடந்த 6 மாத காலப்பகுதிக்குள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 18.2 பில்லியன் ரூபாய் லாபத்தை அடைந்துள்ளதோடு அதில் 500 கோடி ரூபாய் திரைசேரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் குமார ஜாயக்கொடி, பிரதி அமைச்சர்களான கலாநிதி அனில் ஜாயந்த பெர்னாண்டோ, எரங்க குணசேகர, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் ஜனக ராஜகருணா உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். குறிப்பாக இந்த எரிசக்தி துறையுடன் தொடர்புடைய பல நிறுவனங்கள் காணப்படுகின்றன. ஒன்று மின்சார சபை, இரண்டாவது அணுசக்தி அதிகார சபை, சிபிசி நிறுவனம், சிபிஎஸ்டிஎல் நிறுவனம், அதேபோல் கனிய எண்ணெய் அபிவிருத்தி அதிகார சபை. இந்த 5 நிறுவனங்களும் முக்கியமானவை. இந்த 5 நிறுவனங்களில் உள்ள ஊழியர்களுக்கு எமது நாட்டு எதிர்காலம் குறித்து மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. இந்த நாட்டில் ஒரு கலாசாரம் உள்ளது. இந்த நிறுவனங்களில் உள்ள ஊழியர்கள் அந்த நிறுவனம் தமக்கானது என நினைக்கிறார்கள். இல்லை, அந்த நிறுவனமும் அங்கு பணிபுரிகின்றவர்களும் மக்களுக்காகவே இருக்கிறார்கள். சில நிறுவனங்களில் முற்போக்கான மாற்றங்களை ஏற்படுத்த தடைகள் உள்ளன. காரணம், அந்த நிறுவனம் தமக்காக உள்ளது என எண்ணுகிறார்கள். இந்த நிறுவனங்களை நிர்வகிக்கும் போது நாம் உங்களது உரிமைகள், பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தும் அதேவேளை மக்களுக்கும் நாட்டுக்கும் எது அதிக பிரதிபலன்களை கொண்டு வரும் என்பதையும் சிந்திப்போம். நாட்டுக்கும் மக்களுக்கும் அதிக பிரதிபலன்களை கொண்டு வந்து கொடுப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அந்த செயற்பாட்டுக்கு யாராவது விரும்பவில்லை என்றால், யாராவது அந்த செயல்பாட்டுக்கு தடையை ஏற்படுத்துவதாக இருந்தால் அது தொடர்பிலான தீர்மானங்களை எடுக்க ஒருபோதும் பின்னிற்க மாட்டோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ඒ පිළිබඳ තීන්දුව තීරණ ගන්න කිසිසේත්ම පැකිලෙන්නේ නැති බව මතක තබා ගන්න.